எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் அரிசியை வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி அப்பளம் செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இதுக்காக நான் 2 டம்ளர் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இந்த அரிசி ஊறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் அரைக்கிற மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. தோசை மாவு எப்படி அரைப்பீங்களோ அதை விட கொஞ்சம் தண்ணியான பதத்தில் அரைச்சிக்கோங்க. இதுக்காக நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம அப்பளம் செய்கிறதுக்கு இதுதாங்க கரெக்டான பதம். இதை பார்த்தீங்கனாலே தெரியும், தோசை மாவு எப்படி இருக்குமோ அதை விட கொஞ்சம் தண்ணியான பதத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ டேஸ்ட்டுக்காக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சீரகம், ஓமம் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சீரகம் சேர்த்துட்டு செய்கிறப்ப அப்பளத்தோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுவும் இல்லாமல் சீரகம் சாப்பிட்றதால செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக சீரகம் சேர்த்து செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, அப்பளத்துக்கான மாவு தயாராகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சின்ன தட்டு, அப்படி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் மூடி கூட எடுத்துக்கலாங்க. இதில் தான் நம்ம அப்பளம் செய்ய போகிறோம். உங்களுக்கு எந்த சைஸில் அப்பளம் வேணுமோ அந்த சைஸில் பாத்திரம் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்பளம் செய்கிறப்ப எடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இந்த பாத்திரத்தில் மாவு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துருக்கிறதால ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மாவு சேர்த்ததுக்கப்புறமா இந்த பாத்திரத்தோட எல்லா சைடுமே போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் எல்லா பாத்திரத்துலையும் மாவு ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி 5 பாத்திரம் ரெடி பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணிலாம் ஊற்றி நான் கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த இட்லி கொத்து மட்டும் நான் பேக் சைடு திருப்பி விட்ருக்குறேன். இது மேலே அப்பளத்துக்கான பாத்திரம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இந்த பாத்திரத்தெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த அப்பளத்தோட எல்லா சைடுமே நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்துருங்க. இந்த இட்லி பானையில் வச்சுருக்கிற அப்பளம் எல்லாம் 1 நிமிஷத்துலேயே தயாராகிடுங்க. கரெக்டாக 1 நிமிஷம் கழித்து இந்த அப்பளம் எல்லாத்தையும் நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா அப்பளத்தையும் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள் இந்த அப்பளம் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. அப்பளத்தை வெளியில் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கத்தி யூஸ் பண்ணி இதோட ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. இதோட ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறமா இந்த அப்பளத்தை ரொம்ப ஈஸியாகவே வெளியில் எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள் இந்த அப்பளம் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சுன்னு. இதை எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சிட வேண்டியதாங்க. இதே மாதிரி நான் எல்லா அப்பளத்தையும் கலெக்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ எல்லா அப்பளத்தையும் நான் வெயிலில் காய வச்சுருக்கிறேன். இதை ஒரு 4 மணி நேரம் காய வச்சு நீங்கள் எண்ணெயில் பொரிச்சிக்கலாங்க. இந்த 4 மணி நேரத்தில் இது நல்லா தயாராகிடும். இப்போ கரெக்டாக 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த அப்பளம் எந்த அளவுக்கு சூப்பராக காஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த அப்பளம் எல்லாம் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இதை நான் பொரிச்சு காமிக்கிறேன். இந்த அப்பளம் எண்ணெயில் போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வருது. இதை வெளியில் எடுத்துக்கலாம். இந்த அப்பளம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசியை வச்சு எப்படி சூப்பரான அப்பளம் செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழன் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.